أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வாரம் உமையா கலாபத்தின் 5வது கலீஃபா அப்துல் மலிக் ஆற்றிய சேவைகளை பற்றியும் அவருடைய இறுதி நாட்களில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றியும் நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அடுத்த ஆட்சியாளராக, அதாவது உமையா கலாபத்தின் 6வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற வலித் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சி காலத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றி நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். ஹிஜ்ரி 86ஆம் ஆண்டில் நோய்வாய்ப்பட்ட நிலையில் மரணமடைந்த கலீஃபா அப்துல் மலிக்கிற்கு பிறகு ஏற்கனவே அடுத்த கலீஃபாவாக மக்களின் ஒப்புதல் பெறப்பட்ட அப்துல் மலிக்கின் மகனான வலித் பின் அப்துல் மலிக் பின் மர்வான் தனது 36வது வயதில் கலீஃபாவாக பொறுப்பேற்கிறார். அதன் பிறகு மக்கள் அனைவரும் அடுத்த கலீஃபா வலிதிற்காக வாக்குறுதி அளிக்கிறார்கள். வலிதின் ஆட்சி காலத்தில் உள்நாட்டு சண்டைகளோ கிளர்ச்சிகளோ உருவாகவில்லை. அதனால் அவர் முந்தைய ஆட்சியாளர்களின் காலத்தில் ரோமானியர்களால் அபகரிக்கப்பட்ட பகுதிகளை மீட்டெடுப்பதில் ஈடுபட ஆரம்பித்தார். பல புதிய பகுதிகளும், குறிப்பாக இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள சிந்து மாகாணம், அதுபோல துர்கிஸ்தான், புகாரா, சமர்கண்ட் போன்ற கிழக்கு எல்லையில் உள்ள பகுதிகளும் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி பகுதிகளோடு அவைகள் இணைக்கப்பட்டன. அதுபோல வட ஆப்பிரிக்காவின் ஆளுநராக இருந்த மூசா பின் நுசைர் மூலமாக மொரோக்கோ வரை வெற்றி கொள்ளப்பட்டு இறுதியில் ஐரோப்பியர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த ஸ்பெயினும் வெற்றி கொள்ளப்பட்டன. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தை தவிர வலிதிற்கு முன்னிருந்த எந்த இஸ்லாமிய ஆட்சியாளரின் கிலாபத்திலும் இத்தகைய மகத்தான வெற்றிகளை அவர்கள் அடைந்ததில்லை என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவருடைய ஆட்சி காலத்தில் இஸ்லாம் மேற்கு ஸ்பெயினிலிருந்து கிழக்கே இந்திய துணைக்கண்டத்தின் எல்லை பகுதியான சிந்து சமவெளி வரை பரவியிருந்தது. சுருக்கமாக சொன்னால் ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா ஆகிய 3 கண்டங்களிலும் இஸ்லாம் பரவுவதற்கு கலீஃபா வலித் காரணமாக இருந்திருக்கிறார் என்று சொல்லலாம். மதீனாவின் ஆளுநராக இருந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை கூஃபாவின் ஆளுநராக மாற்றிய கலீஃபா அப்துல் மலிக் பிறகு தன்னுடைய உறவினரான ஹிஷாம் இப்னு இஸ்மாயில் என்பவரை மதீனாவின் ஆளுநராக நியமித்திருந்தார். ஆனால் அவருடைய செயல்பாடுகள் திருப்தி இல்லாத காரணத்தினால வலித் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஹிஷாம் இப்னு இஸ்மாயிலை ஆளுநர் பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு தனது தந்தையின் சகோதரன் மகனான உமர் பின் அப்துல் அஜீஸ் பின் மர்வான் என்பவரை மதீனாவின் ஆளுநராக நியமித்திருந்தார் கலீஃபா வலித். உமர் பின் அப்துல் அஜீஸ் உடைய அதிகார வரம்பு அதன் பிறகு மக்கா தாயிப் வரை நீடிக்கப்பட்டது. உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் ஆளுநர் பொறுப்பேற்ற உடனே திறமையான 10 கல்வியாளர்களை தேர்வு செய்து மஜ்லிஸ் அஷூரா என்ற ஒரு ஆலோசனை குழுவை உருவாக்கி அந்த குழுவின் அறிவுரைகளுக்கு ஏற்ப செயல்பட ஆரம்பித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பள்ளிவாசலான மஸ்ஜித் நபவி புனரமைக்கப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவிமார்கள் வாழ்ந்த அறைகளை மஸ்ஜிதுக்கு உள் வரும்படி விரிவாக்கம் செய்தார் உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள். இவரை ஆளுநராக நியமித்ததற்காக மதீனாவாசிகள் கலீஃபா வலிதிற்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்து கடிதங்கள் அனுப்பி கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்தில் பஸ்ரா மற்றும் கூஃபாவின் ஆளுநராக இருந்த ஹஜ்ஜாஜின் கடினமான அணுகுமுறையால் மிகவும் விரக்தியில் இருந்த பெரும்பாலான ஈராக்கியர்கள் உமர் பின் அப்துல் அஜீஸ் ஆளுநராக இருந்த மதீனாவிலும் மக்காவிலும் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அவ்வாறு குடியேறி அந்த ஈராக்கியர்கள் மிகவும் அன்போடும் கண்ணியத்தோடு நடத்தப்படுறாங்க. இவர்களிடமிருந்த ஹஜ்ஜாஜின் நடவடிக்கைகளை அறிந்து கொண்ட உமர் பின் அப்துல் அஜீஸ் கலீஃபா வலிதிற்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதில் அவர் ஈராக்கின் மீது நீண்ட காலமாக
ஹஜ்ஜாஜ் அடக்குமுறைகளை ஏவி வருகிறார். மக்களுக்கு எதிராக அவர் அளவு கடந்த அநீதிகளை செய்தும் வருகிறார். எனவே இது சம்பந்தமாக ஆலோசித்து நல்ல முடிவு எடுங்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். உமர் பின் அப்துல் அஜீஸ் அனுப்பிய இந்த கடிதம் சம்பந்தமான தகவல்களை தன் ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்ட ஹஜ்ஜாஜ் வலிதுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதில் அவர் ஈராக்கில் உள்ள பெரும்பாலான கிளர்ச்சியாளர்களும் நயவஞ்சகர்களும் உமர் பின் அப்துல் அஜீஸிடம் செல்லவே விரும்புகிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கு உமரும் தடையாக இருக்கிறார். அதனால நிர்வாகத்தை நடத்தி செல்வதற்கு உமரின் இந்த ஆதரவு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. இஜாஸின் ஆளுநர் பதவியிலிருந்து உமரை நீக்கினால் மட்டுமே இங்கே நிர்வாகத்தை சீர்படுத்த முடியும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஹஜ்ஜாஜ். ஹஜ்ஜாஜுடைய விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த கலீஃபா வலீத் உமர் பின் அப்துல் அஜீஸை ஆளுநர் பதவியிலிருந்து நீக்கிவிட்டு காலித் பின் அப்துல்லா என்பவரை மக்காவிற்கும் உஸ்மான் பின் ஹப்பான் என்பவரை மதினாவிற்கும் ஆளுநராக நியமித்தார் வலீத். இவர்கள் இருவரும் பொறுப்பேற்றவுடன் மக்கா மதினாவிலிருந்து அந்த ஈராக்கியர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டார். கலீஃபா வலீத்தின் ஆட்சி காலத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள சிந்து சமவெளி பகுதி, அதாவது சிந்து மாகாணம் எப்படி வெற்றி கொள்ளப்பட்டது என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். பாரசீக பேரரசு முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டிற்கு வந்த காலகட்டத்தில், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் பாரசீக தலைவர்களில் பலர் சிந்து பகுதிக்கும் துருக்கிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் தப்பிச் சென்று விட்டார்கள். மற்ற தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஈரான், ஈராக் போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்தாங்க. சிந்து மாகாணம் ஈரானிய எல்லை பகுதியை ஒட்டி இருந்த காரணத்தினால பல ஈரானிய தலைவர்களுக்கு சிந்து ஒரு புகலிடமாக இருந்தது. அப்பொழுது சிந்து மாகாணத்தை பௌத்த அரசர்களில் ஒருவர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். இந்த ஈரானிய தலைவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக போரிடும் போதெல்லாம் இந்த சிந்து படைகள் ஈரானியர்களுக்கு உதவியாக போரில் கலந்து கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் இருந்தே இந்த போர்கள் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் அந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு இதைவிட கவனம் செலுத்த வேண்டிய பல உள்நாட்டு பிரச்சனைகள் இருந்ததனால அவர்களில் யாரும் இதில் அக்கறை செலுத்தவில்லை. இப்போ வலித் ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களின் பாதுகாப்பிற்கு இடையூறான ஒரு பகுதியாக சிந்து மாகாணம் மட்டுமே இருக்கிறது. இந்த சமயத்துல தான், அதாவது ஹிஜ்ரி 90 கிபி 708 ஆண்டில் தான் சிந்து மாகாணத்தின் மீது முஸ்லிம்கள் போர் தொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு முன்பிருந்தே அரபியர்கள் இந்தியாவோடு வணிக தொடர்பில் இருந்து வந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அவ்வாறு வணிக பயணமாக வருபவர்கள் குறிப்பாக கேரளாவின் கடற்கரை பகுதிகளிலும் இலங்கையிலும் அவர்கள் தங்கிச் செல்பவர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த வணிகர்கள் மூலம் முஸ்லிம்கள் பல பகுதிகளை வெற்றி கொண்டு தங்கள் பேரரசுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை இலங்கை மன்னர் அறிந்து கொள்கிறார். இந்த முஸ்லிம் ஆட்சியாளர்களோடு நல்லுறவு வைத்துக் கொள்வது தனக்கு பிற்காலத்தில் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் என்ற இடத்துல அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் அந்த இலங்கை மன்னர். இந்த நேரத்தில் தான் வணிக பயணமாக வந்த அந்த முஸ்லிம்களில் சிலர் இலங்கையில் தங்கியிருந்த போது மரணம் அடைந்து விடுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு இஸ்லாமிய ஆட்சியாளர்களோடு தன்னுடைய நட்புறவையும் மரியாதையும் காட்டிக்கொள்ள நினைக்கிறார் அந்த இலங்கை மன்னர். இறந்து போன வணிகர்களின் மனைவி மக்களை தன்னுடைய கப்பலில் ஏற்றி வலிதிற்கும் ஹஜ்ஜாஜுக்கும் பல விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அனுப்பி வைக்கிறார் அந்த இலங்கை மன்னர். இப்போ இலங்கையிலிருந்து புறப்பட்ட அந்த கப்பல் அரபிய வளைகுடா வழியாக ஈராக்கை அடைந்து அங்கே வணிகர்களின் குடும்பங்களை ஒப்படைத்துவிட்டு ஹஜ்ஜாஜிடம் பரிசு பொருட்களை கொடுப்பதற்காக அந்த கப்பல் கூஃபாவை நோக்கி செல்ல வேண்டும். இதுதான் அந்த கப்பலுடைய மாலுமியின் நோக்கமாக இருந்தது. ஆனால் அந்த கப்பல் அரபிய வளைகுடாவை தாண்டிய பிறகு ஏற்பட்ட ஒரு புயலால் திசை மாறி அந்த கப்பல் சிந்து சமவெளியில் உள்ள தீபால் என்ற ஒரு துறைமுகத்தில் ஒதுங்க வேண்டியதாயிற்று. இந்த தகவலை அறிந்த சிந்துவின் அரசனான தஹீர் என்பவரின் படை வீரர்கள் கப்பலில் சூறையாடியதோடு மட்டுமல்லாமல் பயணிகளையும் கைது செய்து விடுகிறார்கள்.
இந்த தகவலை அறிந்த ஈராக்கின் ஆளுநர் ஹஜ்ஜாஜ் உடனடியாக சிந்து அரசர் தகீருக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதில் அவர் அந்த கப்பல் தன்னிடம் வந்து கொண்டிருந்தது என்றும் அதை சூறையாடியவர்களை தண்டிக்க வேண்டும் என்றும் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை மீட்டு அவைகளுடன் பயணிகள் அனைவரையும் தன்னிடம் பத்திரமாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கடிதம் அனுப்புகிறார் ஹஜ்ஜாஜ். கடிதத்தை படித்த சிந்து அரசர் ஆணவமும் தற்பெருமையும் கலந்த ஒரு பதிலை ஹஜ்ஜாஜுக்கு அனுப்பி வைக்கிறார். இதனால் கோபத்தின் உச்சிக்கு சென்ற ஹஜ்ஜாஜ் உடனடியாக அப்துல்லா அஸ்லமி என்பவரின் தலைமையில் 6000 படை வீரர்களை சிந்துவுக்கு அனுப்பி வைக்கிறார் ஹஜ்ஜாஜ். சிந்து படையோடு நடந்த இந்த போரில் அப்துல்லா அஸ்லமி கொல்லப்பட்டு முஸ்லிம் படைகள் தோல்வி அடைந்தது. அதன் பிறகும் சலிக்காமல் ஹஜ்ஜாஜ் உதைர் என்பவரின் தலைமையில மறுபடியும் 6000 வீரர்களை அனுப்பி வைக்கிறார் ஹஜ்ஜாஜ். இந்த முறையும் படை தளபதி கொல்லப்பட்டு முஸ்லிம் படை தோல்வி அடைகிறது. அதன் பிறகும் தன்னுடைய நம்பிக்கையை இழக்காத ஹஜ்ஜாஜ் தன்னுடைய உறவினரான 17 வயது நிரம்பிய போர் திறன் பெற்ற முகமது பின் காசிம் என்ற ஒரு இளைஞனின் தலைமையில 6000 சிறிய படை வீரர்களை தேர்வு செய்து அனுப்பி வைக்கிறார் ஹஜ்ஜாஜ். கிபி 708 ஆண்டு முகமது பின் காசிம் சிந்து படையோடு மோதுகிறார். போர் பல நாட்கள் நீடிக்கிறது. இறுதியில் சிந்து அரசர் தகீர் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு முகமது பின் காசிம் தொடர்ந்து போரிட்டு, அதாவது கிபி 708 ஆண்டிலிருந்து 711 ஆண்டு வரை ஒவ்வொரு நகரங்களையும் போரிட்டு வெற்றி கொண்டு இறுதியில் கிபி 712 ஆண்டில் தற்போதைய பாகிஸ்தானில் இருக்கும் சிந்து மாகாணம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுகிறார் முகமது பின் காசிம். அதன் பிறகு ஹஜ்ஜாஜ் முகமது பின் காசிமை சிந்து மாகாணத்தின் ஆளுநராக நியமிக்கிறார். முகமது பின் காசிம் கிபி 712 முதல் 715 வரை, அதாவது அவரது இறப்பு வரை சிந்துவின் ஆளுநராக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தின் கடைசி பகுதியில், அதாவது கிபி 715 ஆண்டில் தற்போதைய பாகிஸ்தான் உள்ள முல்தான் என்ற நகரத்தையும் சூரத் முதல் காஷ்மீர் வரையிலான வட இந்திய பகுதி முழுவதையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் முகமது பின் காசிம் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முகமது பின் காசிமின் ஆட்சிதான் இந்திய துணைக்கண்டத்தில் முதல் இஸ்லாமியர் வெற்றி கொண்ட ஆட்சியாகும். முகமது பின் காசிமின் இறப்பிற்கு ஒரு வருடம் முன்பாக, அதாவது கிபி 714 ஆண்டில் ஹஜ்ஜாஜ் தன்னுடைய 53வது வயதில் வயிற்று புற்றுநோயின் காரணமாக மரணம் அடைந்தார். இவர் தன்னுடைய மரண தருவாயில் தன் மகன் அப்துல்லா பின் ஹஜ்ஜாஜை ஈராக்கின் ஆளுநராக நியமித்தார். இதுபோல ஹஜ்ஜாஜால் தன்னிச்சையாக நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் யாரையும் அவரின் மரணத்திற்கு பிறகு கலீஃபா வலித் பின் அப்துல் மலிக் பதவி நீக்கம் செய்யவில்லை. அரேபியாவின் கிழக்கு எல்லை பகுதிகளுக்கு எப்படி ஹஜ்ஜாஜ் ஆளுநராக இருந்தாரோ அதுபோல வலிதின் ஆட்சி காலத்தில் கைர்வான் என்ற நகரை தலைமையிடமாக கொண்ட மேற்கு எல்லை பகுதிகளுக்கு மூசா பின் நுசைர் என்பவர் ஆளுநராக இருந்தார். இவர் வட ஆப்பிரிக்கா மக்களிடம் மிகவும் புகழ் பெற்றவராகவும் போர் திறன் கொண்டவராகவும் இருந்தார். இந்த நேரத்தில் ஸ்பெயினிலிருந்து வந்த சில முக்கிய நபர்கள் மூசா பின் நுசைரை சந்தித்து தங்கள் அரசரான ரோட்ரிக் என்பவரின் அராஜகங்களை குறித்து முறையிட்டு விட்டு சொல்றாங்க, நீங்கள் மொரோக்கோவை வெற்றி கொண்டது போல் எங்கள் ஸ்பெயின் மீது படையெடுத்து வந்து வெற்றி கொண்டால் நாங்களும் அந்த கொடுங்கோல் அரசனிடமிருந்து விடுபட்டு நிம்மதியாக வாழ்வோம் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. இப்ப கலீஃபா வலித் அந்த ஸ்பெயின் நாட்டவர்களுடைய கோரிக்கையை தீவிரமாக யோசனை பண்ணுகிறார். பிறகு அந்த நாட்டினுடைய மக்களின் மனநிலை மற்றும் அந்த அரசனுடைய படைபலம் போன்றவர்களை ஆய்வு செய்து வருவதற்காக நாம் ஒரு பேர் கொண்ட ஒரு படையில் ஏற்றி ஸ்பெயினுக்கு அனுப்பி வைக்கிறார் மூசா பின் நுசைர். அதே நேரத்தில் அவர் ஸ்பெயினின் மீது படையெடுப்பதற்கான அனுமதியையும் கலீஃபா வலிதிடமிருந்து பெற்றுவிடுகிறார். இப்ப அனுப்பப்பட்ட வீரர்களும் ஸ்பெயினில் இருந்து பாதுகாப்பாக திரும்பி வந்து விடுகிறார்கள். அந்த அரசரை அகற்றுவதற்கு ஸ்பெயின் மக்களின் முழு ஆதரவு இருப்பதாகவும், அதே நேரத்தில் அந்த அரசரின் படை வீரர்கள் 1,24,000 பேர் இருப்பதாகவும்
திரும்பி வந்த அந்த வீரர்கள் மூசாவிடம் சொல்கிறார்கள். ஹிஜ்ரி 92ஆம் ஆண்டு ரமலான் மாதம், அதாவது கிபி 711ஆம் ஆண்டு ஜூலை மாதத்துல தாரிக் பின் ஜியாத் என்ற படைத்தளபதியின் தலைமையில 7000 வீரர்கள் கொண்ட ஒரு படையை ஸ்பெயின் மீது படையெடுப்பதற்காக மூசா பின் ஹுசைன் அனுப்பி வைக்கிறார். இப்ப படையில் புறப்பட்ட அந்த வீரர்கள் ஜிப்ரால்டர் என்ற ஜலசந்தியை கடந்து ஸ்பெயின் கடற்கரையில் இறங்கி ஸ்பெயினின் நடுப்பகுதியை நோக்கி செல்கிறார்கள். ஸ்பெயின் அரசர் ரோட்ரிக் 1,00,000 வீரர்கள் கொண்ட தன் படையுடன் போருக்கு தயாராக நிற்கிறார். இப்பொழுது இரு படைகளும் மோதுகின்றன. போர் 8 நாட்கள் நீடித்தது. போரில் ரோட்ரிக் கொல்லப்படுகிறார். அதன் பிறகு அவரது படைகள் சிதறி ஓடின. முகமது பின் காசிமால் சிந்து அரசர் தகீர் கொல்லப்பட்டதும் இதே ஆண்டில்தான் நிகழ்ந்தது. இப்போ முதல் கற்ற வெற்றிக்கு பிறகு ஸ்பெயினில் உள்ள எல்லா நகரங்களையும் வெற்றி கொள்வது என்பது மிகவும் எளிதான ஒன்றுதான் என்று முடிவெடுக்கிறார் தாரிக். பிறகு அவர் தனது படைகளை ஒவ்வொரு நகரமாக வெற்றி கொண்டு முன்னேறி செல்கிறார். இந்த தொடர் வெற்றி செய்திகள் ஆளுநர் மூசாவிற்கு தெரிவிக்கப்படுகிறது. தான் அங்கே வந்து சேரும் வரையிலும் மேற்கொண்டு முன்னேறுவதை நிறுத்தி வைக்கும்படி தாரிக்கிற்கு தகவல் அனுப்புகிறார் மூசா பின் ஹுசைன். ஹிஜ்ரி 93ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தன்னுடைய 18,000 படை வீரர்களோடு ஸ்பெயினை அடைகிறார் மூசா. ஸ்பெயினின் மீதமுள்ள பகுதிகளையும் கைப்பற்றிய பிறகு மூசா பின் ஹுசைன் கலீஃபா வலீதுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறார். அதுல முழு ஸ்பெயினையும் நாங்கள் கைப்பற்றி விட்டோம். ஸ்பெயினில் இருந்து ஐரோப்பா நிலப்பகுதிகளை கைப்பற்றியவாறே கான்ஸ்டன்டினோபிலுக்கு சென்று அதையும் வெற்றி கொள்ள அனுமதி வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதனை கைப்பற்றிய பிறகு தங்களிடம் வந்து சேருகிறேன் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார் மூசா பின் ஹுசைன். ஆனால் கலீஃபா வலீத் தனது பதில் கடிதத்தில் உடனடியாக ஸ்பெயினின் ஆளுநர் ஒருவரை நியமித்துவிட்டு படைத்தளபதி தாரிக் பின் ஜியாதுடன் ஆப்பிரிக்கா வழியாக தன்னிடம் வந்து சேரும்படி குறிப்பிட்டிருந்தார் வலீத். கலீஃபாவின் உத்தரவின்படி மூசா தன் மகன் அப்துல் அஜீஸை ஸ்பெயினுக்கும் 2வது மகன் அப்துல் மலீக்கை மொரோக்கோவிற்கும் ஆளுநராக நியமித்துவிட்டு கலீஃபாவை சந்திக்க டமாஸ்கஸுக்கு புறப்பட்டு விட்டார் ஆளுநர் மூசா. அவர் டமாஸ்கஸுக்கு வந்து சேர்ந்த அந்த நாளில்தான் கலீஃபா வலீதுக்கு நோயின் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மரண தருவாயில் இருந்தார். கலீஃபா வலீது மட்டும் மூசாவின் விருப்பப்படி அவரது 18,000 வீரர்கள் கொண்ட படைகளை ஸ்பெயினிலிருந்து முன்னேறி செல்ல அனுமதித்திருந்தால் அவர் மிக எளிதாக தெற்கு ஐரோப்பா பகுதிகள் முழுவதையும் கைப்பற்றி இருப்பார். காரணம், அன்றைய காலகட்டத்தில் வலிமையான அரசர்கள் யாரும் ஐரோப்பாவில் இருக்கவில்லை என்பதுதான் வரலாற்று ஆசிரியர்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதுபோல கலீஃபா வலீத் மூசாவை ஸ்பெயினிலிருந்து திரும்பிவிட உத்தரவிட்டதற்கான காரணத்தை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடப்படவில்லை. அதனால எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடந்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். ஏற்கனவே மக்களிடம் வாக்குறுதி பெறப்பட்ட பிரகாரம் தன்னுடைய சகோதரன் சுலைமான் அடுத்த கலீஃபாவாக வருவதை வலீத் விரும்பவில்லை. அதோடு அவர் தன்னுடைய மகன் அப்துல் அஜீஸை அடுத்த கலீஃபாவாக மக்களிடம் வாக்குறுதி பெற அவர் மேற்கொண்ட முயற்சிகள் எதுவும் நிறைவேறவும் இல்லை. கலீஃபாவின் இந்த முயற்சியால் அவருக்கும் அவருடைய சகோதரர் சுலைமானுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒருவருக்கு ஒருவர் பகைமையோடு இருந்தார்கள். இந்த நிலையில தான் மரண தருவாயில் இருந்த கலீஃபா வலீத் பின் அப்துல் மலிக் ஹிஜ்ரி 96, அதாவது கிபி 215ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தன்னுடைய 46வது வயதில் மரணம் அடைந்து விட்டார். 9 ஆண்டுகள் 8 மாதங்கள் ஆட்சி செய்த கலீஃபா வலீத்திற்கு 19 ஆண் வாரிசுகள் இருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக 7வது கலீஃபாவாக பொறுப்பேற்ற சுலைமான் பின் அப்துல் மலிக்கின் ஆட்சிகால நிகழ்வுகளை நாம மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.